வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பினாவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க என்னையை ஊற்றும் இந்த வேளையிலே எழுந்து ஜொலிக்க என்னையை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த கால வேலையில கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியா எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. உம்மை ஆராதித்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்திருக்கிறோம் ராஜா. எங்கள் துதிகளை நறுமணம் போல் ஆண்டவரே தூபமாய் ஆண்டவரே அப்பா எங்கள் துதிகளை ஆண்டவரே பாதத்துல வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே நீர் பிரசன்னமாய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள் கர்த்தாவே. உம்முடைய சமூகம் ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த பிரசனத்தினால் நிரப்போம். உடைய வல்லமை நான் நிரப்போம் ஆண்டவரே. என் தேவனே அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவர்கள் என்று சொன்னீரே. அதிகாலையில நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்ட ஆவே எங்களுக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஆண்டவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்போ அந்த மீதியா இருக்கிற அந்த நேரத்தை ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாய் நடத்த வேண்டுமா செபிக்கிற அப்பா நாங்கள் ஆண்டவரே செப வேலையில கடந்து வரப்போகிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. எங்கள் ஜெபங்களுக்கும் எங்கள் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே ஆமென் என்று பதில் தந்திருக்கிற தேவன் இப்போது கூட கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொரு நிரப்பி ஆண்டவரே இந்த ஜெப வேலையை ஆசீர்வதியும்.
இந்தியா ரட்சிக்கப்படணும். பெரிய பாரம், ஆத்ம பாரம். இந்த உலகம் முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்திக் கொண்டு நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்தியா ரட்சிப்படையணும். 138 கோடி ஜனங்கள்ல நம்மலாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க அநேகர் இருக்கிறாங்க. நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு, நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அன்பு, நம்ம பெற்றுக்கொண்ட இந்த அற்புதம் அவங்களாம் பெறணும். இதற்காக யாராவது ஒரு ஆவிட பாடுபட்டு இந்த மனமச்சிந்த காலை வேலைக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த காலை வேலையில உம்மை நோக்கி பார்க்க கிருபை பாராட்டி வருகிறதே. கொடான கோடி ஸ்தோத்திரமையா. இந்த வேலையில் மெசப்பா ஸ்தோத்திரமையா. நீ கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கொடான கோடி நன்றி சுவாமி. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக உங்களுடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. எங்களை ஒரு விஷயம் ஏசப்பா ஸ்தோத்திரமையா. கண்ணோக்கி பாருமையா. ஏசப்பா ஜெபம் என்பது கேட்டுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதுமாக இருக்கிறது என்பதை நாங்கள் காண்கிறோமே. அப்படியாக ஏசப்பா நீங்கள் எவைகளை கேட்கிறீர்கள் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். விசுவாசத்தோடு ஏசப்பா ஸ்தோத்திரமையா, விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். அதே வண்ணமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டினால் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவானின் வேதத்திலே காண்கிறோம் ஐயா. நாங்கள் உடைய வார்த்தையை மாத்திரமே நம்பி ஏசப்பா ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி. அப்படியாக நீ வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுகிறேன். எங்களுக்கு உண்மையான காரியங்களை செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எங்களை வழிநடத்தி வருகிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக இந்த நேரத்தில் நம்ம ஏசப்பா ஸ்தோத்திரமையா கொடுக்கப்பட்ட ஜப விண்ணப்பத்தை எமது பாதத்தில் வைக்கிறோம். ஏசப்பா நாங்கள் ஏறெடுக்கப்பட அனைத்து ஜப விண்ணப்பங்களும் தூபத்தை போல உங்களோட பாதத்தில் வந்து அடைவதாக. ஏசப்பா ஸ்தோத்திரமையா. நாங்கள் ஏறெடுக்கப்படும் ஜப விண்ணப்பங்களுக்கு எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய குறைகளை, எங்களுடைய மீறுதல்களை, எங்களுடைய பாவமான காரியங்களை, எங்களுடைய இச்சகங்களை, எங்களுடைய உலக பிரகாரமான சிந்தைகளை, உலக பிரகாரமான காரியங்களோ வம்சத்தின் கிரியைகளோ தடையாக எதிர்க்கமானால் ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துமையா. மனுஷனாக பிறக்கப்பட்ட அனைவரும் ஏசப்பா பாவத்தில் ஏசப்பா ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. பாவத்தில் ஏசப்பா ஸ்தோத்திரமையா. பாவத்தில் பிறந்தவன் என்று வேதத்திலே நாங்கள் காண்கிறோம். ஆதாம் காலத்திலிருந்து ஏசப்பா அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே வருகிறது சுவாமி. ஆமையா, ஆமையா, ஆமையா. எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துவீர்களாக. உச்சந்தளமுத உள்ளங்கால்கள் எங்களை பரிசுத்த ரத்தத்தினாலே, நீர் கல்வாரி சிறுவேலை சிந்தின ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிப்பீராக. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய உமக்கு மாத்திரமே அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமையா. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் மாத்திரமே சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக உச்சந்தளம் முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிமையா. ஒவ்வொரு அவயங்களும் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் கல்வாரி சிறுவில நீ சிந்தின ரத்தம் ஊடுருவி பாய்வதாக. ஒவ்வொரு அவயங்களும் புத்துணர்ச்சி அடைவதாக ஏசப்பா. புது பலன் அடைவதாக ஏசப்பா ஸ்தோத்திரமையா. அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா ஸ்தோத்திரமையா பரிசுத்தப்படுத்துவீராக. அப்படியாக உமது கரங்களில் கொடுக்கப்பட்ட ஏசப்பா இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஜப விண்ணப்பத்தை உமது கரங்களில் ஒப்ப கொடுக்கிறோம் சுவாமி. இந்திய தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. இந்திய தேசத்தில் 138 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை கடினமாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஏசப்பா அவர்களும் உடலுக்கு சகோதர சகோதரிகள் நாங்கள் காண்கிறோமையா. ஏசப்பா ஸ்தோத்திரமையா. ஏசப்பா நீர் எங்களை வேறு பிடித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் வேதத்தில் நாங்கள் காண்கிறோமையா. அந்த கோபுரத்தை கட்டும் போது ஏசப்பா ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. இவர்கள் ஏசப்பா ஸ்தோத்திரமையா இதற்கு மேல் ஏசப்பா ஏறி வரக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய பாஷைகளை ஜாதிகளை பிரித்தெடுத்தீர் என்று வேதத்தில் நாங்கள் காண்கிறோமையா. அப்படியாக இவர்களும் அவர்களும் இந்திய தேசத்தில் இருக்கும் அனைவருமே எங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் என்பதை நாங்கள் காண்கிறோமையா. எங்களுடைய ஏசப்பா உடன் பெறவா ஏசப்பா ஸ்தோத்திரமையா. சகோதர சகோதரிகள் கெட்டு போவதற்கு ஏசப்பா ஸ்தோத்திரமையா உமது சித்தமல்ல சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரமையா. அவர்களும் ஏசப்பா ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. அவர்களும் ஏசப்பா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஏசப்பா. அவர்கள் அனைவரும்
ரட்சிக்கப்பட வேண்டுமே. அவர்களை ஏசப்பா கண்ணோக்கி பாருமையா, அவர்களை எப்படி தொடுவீர் என்பதை நாங்கள் அறியல் சுவாமி. 138 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் ஏசப்பா அதிகமாக எழும்பப்பட வேண்டும் சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரமையா, வெறுமே ஏசப்பா ஸ்தோத்திரமையா, கிரியை இல்லாத விசுவாசம் விருதா என்று வருகிறதை நாங்கள் காண்கிறோமையா. கிரியை இல்லாத ஏசப்பா விசுவாசம் செத்தது என்பதை நாங்கள் காண்கிறோமையா. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபத்தோடு ஏசப்பா ஸ்தோத்திரமையா நிறுத்தாதபடி ஏசப்பா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா 138 கோடி ஜனங்கள் ஏசப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அனைத்து ஆலயங்களும் எழும்பப்பட வேண்டும் சுவாமி. அனைத்து விசுவாசிகளும் எழும்ப வேண்டும் சுவாமி. அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்ய வேண்டும் சுவாமி. 138 கோடி ஜனங்களுக்கு கடைசி ஏசப்பா கடையாந்தரத்துல இருக்க ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே ஏசப்பா ஸ்தோத்திரமையா பிறந்தார், வளர்ந்தார், அற்புதம் செய்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார் என்று அவர்கள் அறிய வேண்டுமே. அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டுமே. அவர்களுடைய இருதயம் ஏசப்பா ஸ்தோத்திரமையா உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்கு ஏசப்பா ஸ்தோத்திரமையா இந்த வேலைகள் செய்தால் மாத்திரமே அது நடைபெறுமே. ஆமையா, அப்படி ஆக இந்திய தேசத்தில் இருக்க அனைத்து ஜனங்களா ரட்சிக்கப்பட ஏசப்பா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா உம்முடைய பிள்ளைகளை எழுப்புவீராக. எழுப்புதலை நாவி ஏசப்பா எழுப்பதை தீ ஏசப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்துல ஏசப்பா ஸ்தோத்திரமையா கொழுந்து விட்டு எரிய வேண்டும் சுவாமி. ஒருவரும் சும்மா இருக்க கூடாது, பெருமையாக இருக்க கூடாது, பெருமையான பாத்திரமாக ஒருவரும் இருக்க கூடாது சுவாமி. அப்படியாக ஒவ்வொருவரையா எழுப்புவீராக. இது நிமித்தமாகவே எழுப்புதலின் தீ இந்திய தேசத்துல முற்றிலுமாக பரவும் சுவாமி. இந்த இந்திய தேசத்தில் இருக்க 138 கோடி ஜனங்களா ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. அந்த நாளிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பின் வாசலிலே நின்றார் என்று வேதத்தில் நாங்கள் காண்கிறோம். அந்த மோசேவை எழுப்பினவர் நீர் என்பதை நாங்கள் காண்கிறோம் ஐயா. மந்த நாவம் எசப்பா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா மந்த நாவம் திக்கு வாயும் உள்ள அவரை எசப்பா முன்குறைத்து நீர் எழுப்பினீரே. அதே வண்ணமாக ஒவ்வொரு பிள்ளைகளையா நீர் எழுப்புவீராக. எசப்பா ஸ்தோத்திரமையா எசப்பா விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பது ஏசப்பா ஸ்தோத்திரமையா எப்படி இருக்கிறார்கள் என்பது ஏசப்பா ஒன்றுமில்லை சுவாமி. அனைவரும் எழும்ப வேண்டும். அனைவரும் எழும்பினால் மாத்திரமே இந்திய தேசத்திலே இருக்க 138 கோடி ஜனங்களா ஏசப்பா ரட்சிக்கப்படுவார்கள் சுவாமி. அப்படியாக உமது கரங்களில் ஒப்பம் கொடுக்கிறேன். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. இந்திய தேசம் முற்றிலுமாக கிறிஸ்துவ தேசமாக மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும் சுவாமி. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்ல. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும். போதை வஸ்துகள் இருக்கிற கடைகள் எல்லாம் மூடப்பட வேண்டும். இதற்காக யாராவது நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலும் புதிய வலனோடு புதிய கிருபையோடு புதிய எதிர்பார்ப்போடு நம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். இந்த நாளை கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து உங்களுடைய சமூகத்தை எங்களோடு நடக்க முடியாது தெரிஞ்சுக்கிறோம்ப்பா. அந்த நாளை கூட உங்களுடைய பாதத்தில் வைத்து நாங்கள் தொடங்குகிறோம். என்னென்ன காரியங்கள் நாங்கள் செய்ய நீர் சித்தமாயிருக்கிறது அதை வெளிப்படுத்த முடியாது கூட நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. எல்லா காரியங்களும் உமக்கு புதியா இருக்கட்டும். மனுஷனுக்கு புதியா இருக்கிறதுனால உமக்கு புதியா இருக்கிறது நலம் என்று நான் பார்க்கிறோம் சுவாமி. அதுக்காக நன்றி. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே எனக்கு கொடுத்த அந்த ஒரு உற்சாகத்துக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. காலைதோறும் உடைய கிருபை புதியதாக இருப்பதற்காக நன்றி ராஜா. எல்லாவற்றையும் செய்ய தைரியத்தோடு சொல்லும்படியாக கூட அந்த பலனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த நாளில கூட நான் செய்கின்ற எல்லா விண்ணப்பம் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களுக்கு பதில் அளித்து அதுக்கு நன்றி ராஜா. நன்றி கலந்த இருதயத்தை உங்களுக்கு நான் படைக்கிறோம் சுவாமி. படுத்த எல்லா அந்த நன்மையான ஈவுகளுக்காக நன்றி ராஜா. இந்த அதிகமா எழுதி பிரகாசிக்க முடியாது கூட கர்த்தர் எங்களை பயன்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம்ப்பா. நான் அநேக இடங்களில் அநேக மக்கள் சந்திக்கப்பட வேண்டும் அப்பா. அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு எடுத்து சுவிசேஷத்தை சொல்லும் போது அதை மாத்திரமல்ல இன்னும் அதிகமான வாஞ்சையுள்ள பிள்ளைகளுக்காக நம்ம மறுபடியும் வாக்கு சொல்லிக்கிறோம் அப்பா. அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற முடியாத சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த வாங்கலானது நீரோட வந்து வாஞ்சித்து கதிரது போல என் ஆத்மா தேவனை நோக்கி கதிரது அப்படி
அப்படிப்பட்ட உற்சாகத்திலே கொடுக்க முடியாத செபிக்கிறது தகப்பனே. ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லும் போது அப்பா எங்களுக்கு எல்லா காரியங்களும் நீர் எங்களை நேர்த்தியா நடத்துகிறீர். எங்களுடைய காரியங்களை நேர்த்தியாக செய்து வருவீர்கள். நன்றி செலுத்துகிற தகப்பனே. மீண்டும் வாக்குறுத்தாவே ஐக்கியத்தில் எல்லாருக்காக நான் செபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய எதிரிகளை ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறதை ஆசீர்வதிக்க முடியாது சுவாமி. குறிப்பாக இந்த விண்ணப்பத்துக்காக நாம் செபிக்க காத்திருக்கிறோம். அதுமான கடைகளுக்காக, போதை வசதிகள் இருக்கின்ற கடைகளுக்காக நாம் பாரப்பட்டு செபிக்கிறோம் தகப்பனே. அவ்வளவு ஒரு அழிவான பாதையை நோக்கி செல்லுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கிறோம். இன்னும் ஒரு சிற்றின்பத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்திக்க முடியாது, அப்படிப்பட்ட பிள்ளைகளை ரசிக்க முடியாது, கர்த்தரே அவரோட பேச முடியாது. கர்த்தாவே எல்லா கடைகளும் ஒரு புதிய பூமியாக, ஒரு புதிய ஸ்டேட்டாக மாற்றணும் தகப்பனே. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகள், இளைஞர்கள், வயோதிகர்கள் எல்லா வகையிலும் நம்ம பார்க்கிறோம்ப்பா. போதை வஸ்தான ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தித்தாளை பார்க்கும் பொழுது இவ்வளவு இத்தனை கிலோ கஞ்சா பிடிக்கப்பட்டது, இவ்வளவு கடத்தப்பட்ட கஞ்சா பிடிக்கப்பட்டது, இந்த போதை வஸ்துக்களை நம்ம தினமும் கேள்வி கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிற தகப்பனே. இப்படிப்பட்ட விபரீதமான செயலில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளை கூட ஒரு விசையை அவங்களோட பேசும்படியா செபிக்கிறப்பா. இது நல்லது அல்ல. என் சரீரத்தை கெடுக்கிறது, என் குடும்பத்தை கெடுக்கிறது, நான் வாழ்கின்ற சமுதாயத்தை கெடுக்கிறது. அந்த ஒரு எண்ணத்தை அவர்கள் உணரட்டும் தகப்பட. உணர்ந்து கத்தாவே புதிய வருடத்திலே ஒரு புது சிருஷ்டியாய் உங்களை ஜீவிக்க முடியாத பிள்ளைகளை பயன்படுத்த முடியாத ஜெபிக்கிறது தகப்பட. ஆமாப்பா, அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அநேக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எதன் மூலமாய் வருகிறது என்று பார்க்கும்போது மதுபான கடையில், அந்த மதுபானத்தினால் மாத்திரமே என்று பார்க்கிறோம் தகப்பட. அதனுடைய முடிவு எப்படியா இருக்கிறது? இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்தை நாங்கள் பார்க்கும் போது அப்பா, இந்த பாத்திரத்தில் அதை ஊற்றும் போது அது பரபரப்பாய் இருக்கிறது, லகுவாய் இறங்குகிறது. ஆனால் கடைசியிலோ விரியன் பாம்பை போல தீண்டுகிறது என்று நான் பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட கொடிய அந்த மதுபான கடைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். எல்லாரும் கத்தாவே, கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று நான் பார்க்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்ப எங்களை கூட ஒரு விஷயம் கத்தாவே பலப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அவர்கள் இடறி போகாதபடி அவருடைய காலங்களை உறுதிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறப்பா. ஜெப வாழ்க்கையை நாங்கள் ஜெபத்திற்காக அதிக நேரம் செலவு பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஜெபம் செய்யும்போது சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றுதான் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை சோர்ந்து போய்விட்டாலும் ஜெபத்துடைய காரியங்கள் என்ன என்று தெரியாது. சோர்ந்து மாமிசம் இந்த உடலான சோர்ந்து போகும்போது ஆவி உற்சாகமானது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உற்சாகமான ஆவிகளை தாங்கும்படி செய்யும் தகப்பட. தாவீது அதைத்தான் கேட்கிறார். உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார் தகப்பட. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக செபிக்கிறோம். மதுவான கடைகள் புதிய ஆண்டிலே கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து அப்பா சுத்தமாய் ஒரு வீடு கிளீன் பண்ணும்போது அங்கே குப்பைகள் இங்க அங்கமா இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில பார்க்கும்போது ஒரு நீட்னஸ் நல்ல அழகாக தெரியும் தகப்பனே. அப்படி இருந்தால் மாத்திரமே மனதிற்கு அது திருப்தி என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கடைகள், மதுபான கடைகள், யார் யார் மூலமா சப்ளை செய்யப்படுகிற போதை வஸ்துகள் எல்லாம் ஒழிக்கப்படுகிறது தகப்பனே. தீய காரியங்கள் ஒழிக்கப்பட்ட நன்மையான காரியங்களை பிள்ளைகளை பற்றி கொள்ளும்படியாக நீ செபிக்கிறோம் கர்த்தாவே. விதியான நேரத்திலே காத்துக்கொள்ள பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நாம் ஜெபத்தை கேட்டபடி நாளை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஒரு வரம் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒரு வரம் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியிலை மருந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியிலை தந்தோமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
விக்கிர ஆராதனையில இருந்து ஜனங்க விடுபடணும். கல்லையும் மண்ணையும் சுரூபங்களையும் வணங்கி கொண்டிருக்காங்க. உயிருள்ள தேவனை அறியாமல் இருக்கிறாங்க. இந்த விக்கிராரிலிருந்து ஜனங்க விடுபடணும். ஊழியக்காரர்கள் சுகம் பெறணும். ஊழியங்கள் விரிவாக்கப்படணும். இந்த ஆண்டில தடைப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் 2021 இது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இதுக்காக யாராவது ஒரு பாரம் வச்சுக்கோங்க. சோதர ஆண்டவரே, சோதரம்ப்பா, சோதரம், சோதர ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற அல்லேலூயா, சோதரம்ப்பா, சோதரம், 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 சோதர ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, உமக்கு சோதரம்ப்பா, சோதரம், சோதரம். இந்த காலை பொழுதுல உண்மை துதிக்க சொல்லியிருக்காங்க. மிகவும் நன்றி செலுத்துற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு சோதரம்ப்பா. அப்பா கொடுக்கப்பட்ட தகுதிக்காக இந்த சமயத்தில் வர ஆண்டவரே, ஆண்டவரே இந்த தேசத்துல நிறைய விக்கிரக ஆராதனை இருக்கு ஆண்டவரே. அந்த விக்கிரக ஆராதனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கண்ணிலும் பார்க்காது, மூக்குள்ளும் முகராது, வாயிலும் பேசாது, காதுகளும் கேட்காது, கையிலும் பசியாது, காலிலும் நடக்காது. இப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்குகிறாங்க ஆண்டவரே. அது தவறு என்று ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீ உணர்த்துங்க ஆண்டவரே. எல்லோரும் மனம் மாறும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோதரம்ப்பா, சோதர ஆண்டவரே, சோதரம்ப்பா. அப்பா எல்லாருக்கும் மெயினானத்தை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்கப்பா. அப்பா உங்களுடைய அற்புதங்கள் அவர்களுக்கு தெரியும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீ மறுபடியும் சீக்கிரத்தில் வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வந்து இவற்றை எல்லாவற்றையும் சரி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோதரம்ப்பா, சோதர ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல இது ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. ஊழியங்கள்லாம் நல்லா சிறப்பா நடக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீங்க விலக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு எதிராக இருக்கும் எந்த ஆயுதமும் அப்படியாவது வாய்க்காம போகட்டும் ஆண்டவரே. எல்லோரும் ஊழியம் செய்யத்தக்கதாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு அப்பா அதனால நீங்க வழிவாசலை திறங்க ஆண்டவரே. திறங்கப்பா, திறங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீ இப்போ கிறிஸ்துவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரன் போக இடத்துல அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒருவரும் ரத்தம் சிந்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகள்லாம் சந்திங்க ஆண்டவரே. அவர் பிள்ளைகள்லாம் ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு சோதர ஆண்டவரே, சோதரம்ப்பா, சோதரம், சோதர ஆண்டவரே. அதே போல திருச்சபைகள்லாம் பயப்படாதபடி அவர்கள் எழுப்பி பிரகாசிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஒளி வந்தது ஆண்டவரே. நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு சோதரம்ப்பா, உங்களுடைய கருத்துல அதை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை நீ பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. மீட்பராட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் பிதாவே. நாம் ஜெபத்தை கேட்டபடி நாளை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயாம். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயாம். நானும் என் வீட்டாரமோ வேண்டால் கர்த்தரையை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஜிகேஎம் காலை நண்பர்கள் ஜெபம் ஐக்கியத்துல 9 ஆண்டுகளும் கர்த்தர் நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசனம் நம்ம ஜெபித்த ஒருமனப்பாடும் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறார். காய் நன்றி சொல்லுவோம். இதில் இருக்கிற ஒருமனப்பட்ட ஆவி கிரியை செய்ய வேண்டும். அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும். இன்னும் வராதவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும். இந்த ஊழியத்தை பிரகாசிக்க தேவன் தாம அவர்களை கொண்டு வர வேண்டுமா செபிக்கிற எல்லா தடைகளும் நீக்கப்பட வேண்டும். அந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆசீர்வதிக்கப்படணும். தொடர்ந்து இந்த 21 இது தடைப்பட்ட ஊழியங்கள் விரிவடைய யாராவது ஒரு வச்சோம். பரிசுத்தரையும் சோதரிகளும் அப்பா அல்லேலூயா. இந்த
நண்பர்கள் ஜெபைக்கு பொறுப்பெடுத்து நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிரிந்து போன அனைவரும் வந்து சேர்ந்து இணைந்து செயல்படுத்த ஏற்படுத்தி தருகிறாக. இதையே பொறுப்பெடுத்து நடத்துகிறாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஜெபத்தை கேட்டபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை நன்மை செய்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் மத்தியில ஐயா எபினேசர் ஐயா வந்து தேவை செய்தியை அளிப்பார்கள்.